ஒரு பாணர் கூட்டம் வந்து கொல்லிமலையை நோக்கி போயிட்டுருக்கிறப்ப காடு தானே, காடும் மலைகளும் சேர்ந்த ஒரு இடம் தானே. அப்படி போகும்போது திடீர்னு அவங்க அத்தனை பேரும் நின்று பார்க்குறாங்க. ஒரு வேடன் மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு அம்பு எடுத்து அப்படியே வில்லில் வந்து நாணை பூட்டிட்டு அப்படியே தயாராக இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணால் அவனோட விசையை கொண்ட வரைக்கும் இழுத்து அதை விடும்போது அந்த வில்லுலேருந்து பாய்ந்த அம்பு முதல்ல ஒரு யானையை போய் அடிக்குது. யானை அடித்து அதுக்கப்புறம் அது வயிற்று வழியாக வெளியில் வந்து அடுத்து வந்து ஒரு புலியை அடிக்குது. அடுத்தது மூணாவதாக பார்க்கும்போது ஒரு மானை அடிக்குது. நாலாவதாக படிக்கும்போது ஒரு பன்றி அடிக்குது. கடைசியாக போய் அது ஒரு புற்றில் கீழே இறங்குதில்ல, அது உள்ளார ஒரு உடும்பு கிடக்கு. அப்போது ஒரே வில்லில் ஒரே அம்பில் 5 விலங்குகளை ஒருத்தன் வீழ்த்தியிருக்கானா இவன் உண்மையிலே சாதாரண ஆளாக இருக்க முடியுமா அப்படிங்கிற அவனுக்கு ஒரு சிந்தனை வருது. நிச்சயமாக வந்து ஒரு திறமை வாய்ந்த ஒரு வேடனால் தான் இது முடியும். ஏன்னா வேடர்கள் தானே குறி வைக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு பார்த்து இப்படி திரும்பி பார்த்தா அவன் வேடன் அளவுக்கு குறி வைத்திருந்தா கூட அவன் வேடன் கிடையாது. அப்படி வேடனாக இருந்திருந்தால் அத்தனை விலங்குகள் அடிபட்டுனா அந்த மாமிசத்தை எடுத்துக்கொண்டு விற்றுருப்பான்ல, அப்படிலாம் விற்கலை. ரெண்டாவது அவனுடைய தோற்றத்தை பார்க்கும்போது அவனுடைய தோற்றத்தில் வந்து அரசன் மாதிரி அந்த தோற்றத்தில் இருக்கான். கையில் கடகம் போட்டிருக்கான், கழுத்தில் மணியாரம் போட்டிருக்கான்ல. இதையெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, உன்னை பார்த்தா வேடன் மாதிரி தெரியுது, ஆனால் நீ வேடன் இல்லையே, நீ தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்கல்ல வல்வில் ஓரியா அப்படின்னு அவனை பார்த்து அந்த பாணர் கூட்டம் கேட்குது. அவன் ஒன்றுமே சொல்லவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான், அவர் அடித்த அந்த மான் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கறி சமைச்சு தேனையும் அதையும் கொடுத்து அவர்களுக்கு சாப்பிட கொடுத்துக்கிட்டு தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணியாரத்தையும் கழட்டி அவங்க போடுறாங்க. அப்போ அவனுடைய வில் வித்தையை நேரடியாக பார்த்த வன்பரணர் தான் வந்து இந்த பாட்டை எழுதியிருக்காரு. இது வந்து சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு. வேழம் வீழ்த்த அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். வேழம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உழுவையை பெரும்பிரிது உரியி புழல்தலை புகற்கலை உருட்டி உரல்தலை கேழர் பன்றி வீழ அயலது ஆழர் புற்றத்து உடும்பில் செற்றும்.